language barrier, but he seemed friendly, so I let him try and talk to me. But then it quickly asked me that question, and after I said no, he still had the audacity to explain. It's such a beautiful place, but really kind. இப்ப நீங்க பார்த்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நாட்டுல அதிகமா நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப சமூக வலைதளத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பல வீடியோக்களை நம்ம காணக்கூடியதா இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாம ஒரு மாதிரி கடந்து போயிட்டே இருக்கும். ஒரு சிலர் இதை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்றாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளால எதுவுமே ஓப்பனா பப்ளிக்கா சொல்ல முடியாம கடந்து போறோம். ஆனா ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற முறையில இந்த சம்பவத்தை பத்தி நிச்சயமா கதைச்சே ஆகணும். இதை பத்தி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டே ஆகணும். வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு இந்த தீவு ரொம்ப அழகானது, விடுமுறைய நம்ம நாட்டுல கழிக்கலாம் அப்படின்னு வர்றவங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வருவாங்க. அப்படி வர்றவங்கள அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலனாலும், அவங்கள அன்போட வரவேற்கல அப்படின்னாலும், இந்த மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி, மனசு கஷ்டப்படுற மாதிரி, அவங்கள சங்கடத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான இப்படியான வேலைகள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகரிச்சிட்டு இருக்குது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகையில தங்கி இருக்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்படி இருக்கும்போது இப்படியான சம்பவங்களை பார்த்து நம்ம நாட்டு மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாகுது அப்படின்னா, இது பாதுகாப்பற்ற ஒரு நாடு அப்படின்ற முறையில நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றத தவிர்த்து கொள்வாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களை மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் அனுப்பி வைக்கிற கடமை நமக்கு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டிலேயே இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்க எங்கேயாவது காண்றீங்க, யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உரிய முறையில அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தயங்காதீங்க. இது தொடர்பில முறைப்பாடு செய்யறதுக்கும் தயங்காதீங்க. வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னாலும் அவங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்துற வகையில நடந்து கொள்ளாம ரொம்ப கண்ணியமான முறையில நம்ம நாட்டுல இருந்து அனுப்பி வைக்க வேண்டியது இலங்கை பிரஜைகளாகிய நம் ஒவ்வொருவரிடமும் கடமையும் பொறுப்பும்.